விஷயம் சொல்லுவாங்கல்ல, தவளை தன்வாயால் கெடும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாக்கு நடந்துட்டு இருக்கு. அந்த தவளை வந்து சௌந்தர்யா தான். அதாவது எப்படின்னா, ஆப்பு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை தேடி வர்றது ஒரு விஷயம், இவங்களாம் ஆப்பை தேடி போடுறதுக்குல அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக சௌந்தர்யாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாட்டர்டே சண்டேல கண்டிப்பாக ஒரு ரிவீட் இருக்கு அப்படின்ற மாதிரி கிளீனாக தெரிஞ்சு போச்சுங்க. ஏன்னா ஒருத்தன் ஷோல்டரில் அடிபட்டு ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆகி அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாரம் ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து உட்காந்துருக்கான். அப்படிப்பட்டவங்ககிட்ட சேர்றா ராணுவம் இந்த மாதிரி சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றது ஒரு ரகம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல அன்ஷிதாவும் சொல்லணும். அன்ஷிதா தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமா அவன் நடிக்கிறான்னு சொல்லிட்டு கொஞ்ச நஞ்சம் இது கத்து இல்லைங்க, பயங்கரமா கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோல கூட பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு கத்திட்டு இருந்த அன்ஷிதா இப்போ என்ன பண்றாங்க, வந்து ஓகேப்பா நான் இதுக்கப்புறம் இவனை ஏதாவது சொல்லிட்டு நம்மளை போட்டு பொழந்துருவாங்க, அப்படியே படுத்தே விட்டானாயான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டா விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. அன்ஷிதா வந்து இதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சௌந்தர்யா எந்திரிச்சு ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க, அவன் வந்து ஒரு விஷயத்தை பண்ணணுன்றதுக்கோசம் பண்றான் அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கே ராணுவுக்கு காண்டாயிடுச்சு. ஆல்ரெடி கீழே விழுந்துரு, எனக்கு அவ்வளோ பெயின் இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இப்போதான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன், அந்த சமயத்தில் என்கிட்ட வந்து நீ என்ன சொல்ற, இந்த மாதிரி நீ வந்து பண்ணணுன்றதுக்கோசம் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஒரு விஷயம் நான் எப்படிமா அதை கேமரால வரணுன்றதுக்கோசம் எப்படிமா பண்ணுவேன், நான் ஒரு விஷயம் எனக்கு வந்து ஒரு விஷயம் தோணுது அதை நான் செய்கிறேன். ராணுவ பண்றது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு விஷயம் தோணுது, அது நல்லதா கெட்டதான்றதை டிபேட் பண்ணலாம், ஓகேங்களா. அவன் பண்றது வந்து சரியில்லை, கொஞ்சம் கிராக் மாதிரி பண்றான் அப்படின்ற மாதிரி பேசிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவன் கேமரா கோசம் பண்றான், ஸோ அதுதான் இங்கே தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு சொன்னோன்னே இவனுக்கு பொசுக்குன்னு கோவம் வந்துருச்சு. ஏமா இப்படி பேசுற அப்படின்ற மாதிரி கேட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆர்குமெண்ட் பெருசா போகுது. சௌந்தர்யா அதுக்கப்புறம் போய் ஜெஃப்ரி கிட்ட சொல்றாங்க பாருங்க, இந்த மாதிரி ஜெஃப் நான் எதுக்கு அந்த விஷயத்தில் சொல்ல வந்தேன்னா, நான் வந்து சாரி கேட்கவே வரல, முதல்ல அவங்ககிட்ட எதுக்கு நான் சாரி கேட்கணும், அவன் பண்ணதான்டா தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏமா சௌந்தர்யா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த பொம்மை டாஸ்க் நடந்தது இல்லமா, அந்த பொம்மை டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெஃப்ரிக்கு ஆதரவா நீங்க வந்து அப்படியே எகிரிக்கிட்டு இப்படி லோக்கல் ரவுடி மாதிரி போனீங்களே, அப்படியே பாத்தீங்கன்னா லோக்கல் ரவுடி மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எகிரிக்கிட்டு போனாங்க. போகும்போது எனக்கு என்ன பிரச்சனைனா, அந்த இடத்துல ஜெஃப்ரியை வந்து இது ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா டைட்டா பிடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி கோசம் எகிரிட்டு போனீங்க. அங்க ஜெஃப்ரி வந்து அளவே இல்லை, நல்லா கேட்டுக்கோங்க, பெருசா அளவே இல்லை. அங்க ஜெஃப்ரி வந்து பாத்தீங்கன்னா விட்ரா தான் சொல்லிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஜெஃப்ரி தான் மூட்டை வச்சு நல்லா முட்டி கை முட்டியை வச்சு பார்த்தீங்கன்னா பங்குன்னு ஒரு வெடி வச்சிருப்பாப்ல. இது ராணுவ மூஞ்சில 2 வாட்டி பட்டிருக்கும். இது விஜய் சேதுபதியே கேட்டிருந்தாரு. ஏன்னா ஜெஃப்ரி 2 வாட்டி அடிச்சிட்டான், அதுவும் அடிச்சிரவா கேட்டுட்டு அடிச்சான். ஸோ இந்த மேட்டர்லாம் அங்கே நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்தில் சௌந்தர்யோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது, பயங்கரமா அப்படியே பொங்கிக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. எப்படா நீ வந்து கையை வைப்பா அப்படின்ற மாதிரி பொங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்ப ராணவ என்ன சொன்னா, நான் பண்ண ஓகே, அப்ப அவன் பண்ணது தப்பா கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது, நீ தாண்டா முதல்ல பண்ணன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அடிக்க போயிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சௌந்தர்யா. ஸோ அந்த மாதிரி ரியாக்ஷன் தான் அவங்க கிட்ட இருந்து வந்தது, ஓகேங்களா. இப்போ இங்க விழுந்து கிடந்து ஒருத்த வந்து வலிக்குதுன்னு கதறான். அதாவது அங்க கதறவே இல்லை, அதுக்கே பார்த்தீங்கன்னா இவங்களோட கதறல் அப்படி. இந்த இடத்துல ஒருத்தன் வலிக்குதுன்னு கதறான். இப்போ என்ன சொல்றாங்க, வந்து இவன் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா கோசம் பண்றான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இந்த மாதிரி என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபுல் தப்பு வந்து ராணுவ மேல தான் அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஜெஃப்ரி வந்து இழுத்து போடாம ராணுவ அவனே விழுந்துட்டானா, இது ஒரு டாஸ்க்ல நடந்துருச்சு, ஓகேங்களா. டாஸ்க்ல வந்து இப்ப ஜெஃப்ரியோட இன்டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ராணுவ அடிக்கணும்ன்றது இல்ல. அதே மாதிரி தான் அன்னைக்கு ராணுவ வந்து பாத்தீங்கன்னா ஜெஃப்ரியை போட்டு லாக் பண்ணணும், ஜெஃப்ரி எலும்பு உடைக்கணும், இடுப்பு எலும்பு உடைக்கணும் அப்படின்றது இன்டென்ஷன் கிடையாது, கரெக்டா. ஸோ அந்த சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஆனா அந்த அளவுக்கு நீங்க கோவப்பட்டீங்க. இங்க வந்து என்ன சொல்றீங்க, அங்க வந்து என்ன சொன்னீங்க, ராணுவ பண்ணதான் தப்பு, ஜெஃப்ரியை பிடிச்சது ராணுவ தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அதாவது இவன் அடிச்சாலும் இவன் மேல தான் தப்பு, இவனை ஒருத்தன் அடிச்சாலும் இவன் மேல தான் தப்பு அப்படின்னும் போது என்னமா அவங்க நியாயமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாக்கு சிறப்பான செய்கைகள் வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. கூடவே பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிக்கும் காத்துக்கிட்டு இருக்கு. மேபி ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டா ஏதோ அன்ஷிதா மாதிரி காலில் வந்து சாரி கேட்டா எனக்கு தெரிஞ்சு தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அந்த இடத்துல பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, ஒருத்தன் விழுந்து கிடைக்கும் போது இவன் வந்து நடிக்கிறான்னு சொல்லும் போது, அதாவது இதுக்கு முன்னாடி அவன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராங்க் பண்ணியிருப்பான், ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நான் இது வரைக்கும் பார்க்கல அந்த மாதிரி. இன்கேஸ் அவன் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ராணுவ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கான்ப்பா அப்படின்னா கூட ஒருத்தன் உண்மையிலே வலிக்குதுடா அப்படின்ற மாதிரி அவன் வாயில சொல்றான், அந்த வார்த்தை கேக்குது நம்மளுக்கு. சோ அப்படி கேட்டுமே இல்ல அவன் நடிக்கிறான், அதுவும் அருண் வந்து கூப்பிட்டு போகும்போது கூட இல்ல அவன் நடிக்க தான் செய்யறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றதெல்லாம் ஓவர் இஷ்டத்துக்குன்னு பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஒருத்தனை வந்து அவன் என்னதான் பண்ணாலும் அவனை வந்து பாத்தீங்கன்னா நம்பவே மாட்டோம் அப்படின்னு இருப்பாங்கல்ல. சோ அதுதான் அங்க நடந்தது. அதுவும் அன்ஷிதாவும் கூட சேர்ந்துக்கிட்டு அவன் நடிக்கிறான், நடிப்புன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. உண்மையிலே ஒருத்தன் கீழே கடந்து விழுந்து கிடக்கும்போது மொத்த பேர் இந்த மாதிரி சேர்ந்து நடிக்கிறான் போது அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஒஸ்டான ஒரு விஷயம் தானே வச்சுக்கோங்களேன். எனிவேஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்கிறது, இவங்கெல்லாம் இப்போ மாட்டின சம்பவம் இருக்குல்ல, இந்த சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ராணுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆயிடுச்சு, ஓகேங்களா. இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு விஷயத்தில் வந்து அருணுக்கு சொல்லலாம். ஏன்னா அருண் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கூட்டிகிட்டு போய் விட்டார்ல. ஸோ அருணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான ஒரு விஷயத்தை சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மேட்டர் வந்து டிபேட் ஆயிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் சேதுபதி அப்படின்னாலும் அருணை பாராட்டு வரல. ஸோ அருணை
பாராட்டினதுக்கு அப்புறம் வெளியில ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வைரல் ஆயிட்டு நான் கூட சொல்லியிருந்தேன். விஜய் சேதுபதியை கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க இந்த லேபர் இஷ்யூல. சோ இதே அர்ச்சனா அப்ப விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா அருணை பாராட்டினா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? விஜய் சேதுபதி சார் மாஸ் அப்படின்ற மாதிரி ஏதாவது போஸ்ட் போடுவீங்களா, ட்வீட் போடுவீங்களா? அதெல்லாம் போட மாட்டீங்களே. ஏன்னா இதே மாதிரி ஸ்கூல் டாஸ்க்ல பாத்தீங்கன்னா அருணை வந்து இவர் பாராட்டி இருப்பாரு, அருணுக்கு சப்போர்ட் பண்ணி நின்றுப்பாரு. அதே தான் விஜய் சேதுபதி மைக்ல வந்து பேசியிருப்பாரு பாத்தீங்களா, அருண் கிட்ட அப்பயும் சொல்லியிருப்பாரு, ஏன்பா உனக்கு வந்து நான் இந்த பிரச்சனை வரும்போது நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசினேன், அப்போ உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது பார்த்தனா உன்னால ஏத்துக்க முடியுது, உனக்கு அகைன்ஸ்டா பேசினா உன்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு கேட்டாரு. கரெக்டான கேள்விதான். இப்போ அதே தான் அர்ச்சனா கிட்ட நம்ம எல்லாருமே கேட்கணும். ஏன்னா அர்ச்சனா என்ன பண்ணிருக்காங்க, அவங்க ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோல என்ன சொல்லிருக்காங்க, விஜய் சேதுபதி வந்து பயாஸ்டா இருக்காரு, அவர் வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டாரு, அருண் சொல்லிட்டு இருக்காருல, வெளியில வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, அவர் வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. சோ இந்த அளவுக்கு அர்ச்சனா இவ்வளவு பேசுறீங்கல்ல, இப்போ இந்த வாரம் இன்கேஸ் அருண் வந்து இந்த விஷயத்துக்கு விஜய் சேதுபதி பாராட்டினார்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ வந்து எந்த போஸ்ட் வராது, அப்போ எதுவுமே வராது. இன்கேஸ் அவங்களை திட்டிட்டா மட்டும் உடனே அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் வரும், இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டுருவாங்க. கமெண்ட்டை போய் பாருங்க, கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அவங்களோட கமெண்ட் அவங்களாலே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து அவங்களோட மரியாதையும் கெடுத்துக்கிட்டு, இன்னொன்று என்னன்னா அருணுக்கு எதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இல்லை, வீட்டுக்கு வெளியே தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ நார்மலாக அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நார்மலாக மறந்துட்டு இருப்பாங்க. இப்போ அர்ச்சனா இந்த மாதிரி வீடியோ போட எல்லாம் இரிட்டேட் ஆகுது. ஐயோ இந்த டப்பா விடக்கூடாதா, இவனை ஏதாவது பண்ணணும்டா, ஏன்னா வெளியில இருந்து ஒன்று வந்து ஓவரா கதறுதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா பார்த்தீங்கன்னா வன்மத்தை கொட்டிட்டு இருக்காங்க. அர்ச்சனாவோட கமெண்ட்ஸ்ல போயிட்டு நீங்க வேணா போய் செக் பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், லாஸ்ட் சீசன்ல அவ்வளோ சப்போர்ட் இருந்தது அவங்களுக்கு. ஆனால் இப்போ அவங்க பண்ற வேலைகள்லாம் பார்க்கும்போது அந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஜீரோக்கு வந்துடும் போல இருக்கு. ஏன்னா எந்த விஷயத்துக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ, ஹோஸ்ட் ஒரு விஷயம் சொல்றாருன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்க உள்ள இருக்கும் போது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாங்க. கமல் சார் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிட்டாங்க, கமல் சார் சொல்றதான் சரின்னாங்க. இப்போ ஒரு ஹோஸ்ட் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அதில் தப்பு இருக்கு, அதில் முரண்பாடுகள் இருக்கு. ஸோ அந்த முரண்பாடுகளை வச்சு என்ன சொல்றாங்க, ஹோஸ்ட் தான் வந்து அருணை வந்து கார்னர் பண்றாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சுத்துறாங்க. எனிவேஸ் அர்ச்சனாவை கழுவி ஊத்துறாங்க அப்படின்றதான் உண்மை. ஆனால் இன்னைக்கான டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க்காக தான் இருக்க போது. நிறைய பேருக்கு அடிப்பட போது. இன்னொன்று ஜெஃப்ரிக்கும் அடிபட்டிருக்குன்னு தான் சொல்றாங்க. ஜெஃப்ரிக்கு வந்து ஒரு சின்ன அடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரஞ்சித்துக்கு இல்ல, ஜெஃப்ரிக்கு தான் அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு அடிபட போது, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இருந்தாலும் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா 3 வாரம் அவனால பார்த்தீங்கன்னா எந்த விதமான டாஸ்க்லையும் விளையாட முடியாது அப்படின்னும் போது இருக்கிறது டோட்டலாக 5 வாரம் தான். எனக்கு தெரிஞ்சு ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா ஃபினாலேக்கு வந்துருவான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்ன தோணுது. ஒரு வகையில் ராணுவுக்கு இது பாசிட்டிவாக தான் அமைஞ்சிருக்கு. ஏன் தெரியுமா, மோஸ்ட்லி அவனை நாமினேஷன்ல கொண்டு வர மாட்டாங்க உள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸ். ஓகேங்களா, ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், அப்படியே கொண்டு வந்திருந்தாலுமே ராணுவுக்கு வந்து ஓட்டு விழுந்துரும் அப்படின்றது இங்க இருந்து கிளியரா தெரியுது. ஏன்னா இப்போ எப்படி சொல்றது, அவன் டாஸ்க் விளையாடி அதில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி ஏதாவது கோளாறு மாதிரி ஒரு விஷயம் பண்ணா மட்டும்தான் ராணுவுக்கு வந்து அகைன்ஸ்ட் நிறைய பேர் பேசுவாங்க. இல்லை அவன் எதுவுமே பண்ணலப்பா, அவன் அமைதியாக தான் இருக்கா, சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான்ப்பா அப்படின்னும் போது ராணுவுக்கு எதிர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இதே ஓட்டு எப்படி சொல்றது, அவனுக்கு ஒரு பரிதாபம் இருக்குல்ல, அவனை எல்லாம் இந்த மாதிரி பண்றாங்களே, ஒரு விஷயம் கீழே உங்களுக்கு கிடக்கும்போது பாவமா எல்லாரும் ஃபீல் பண்றாங்களே. ஸோ இந்த ஓட்டே எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ராணுவ காப்பாற்றி கூட்டு வந்துடும் அடுத்த 3 வாரம் அப்படின்னும் போது ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா ஃபினாலேக்கு வந்துருவாரு அப்படின்றது இங்கேருந்து கிளியரா தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக ராணுவுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த விஷயத்துக்குலாம் போடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா 3 வாரத்துக்கு ஒருத்தனால கேம் ப்ளே பண்ணவே முடியாது அப்படின்றது கொஞ்சம் அன்ஃபேரான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே வராதுங்க. எதுவுமே இல்லாமல் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரம் தாங்கலாம், ஆனால் 3 வாரம் தாங்கிறது வந்து அதுவும் கடைசி ஸ்டேஜில் இந்த மாதிரி 3 வாரம் தாங்கிறதுன்றது, ஏன்னா இந்த ஸ்டேஜில் அவன் ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா அவனோட மெரிட்டை நேற்று கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபினாலே ஸ்டேஜில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி டப்பா அருண் எல்லாமே வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது கூட அதில் வந்து பார்த்தீங்கன்னா அருண் சொல்லியிருப்பாரு ராணுவ கூட ஃபினாலே ஸ்டேஜுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு ராணுவ வந்துருவாருன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போடலான்றீங்களா, இல்லை இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஓகே அது அவருக்கு நடந்த அன்ஃபேரான விஷயம் தான், இருந்தாலும் 3 வாரத்துக்குலாம் ஓட்டு போட முடியாது, ஏதோ 1 வாரத்துக்கு போடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து எது வந்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த சௌந்தர்யா அக்கா இருக்காங்களே, அந்த அக்கா இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் என்ன சொல்லிடுறாங்க, அவன் மேல தான் தப்புன்னு வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா அக்காவுக்கு பயங்கர பொழக்க அடி உள்ள போகுது இந்த வீக்கெண்ட்ல அப்படின்ற மாதிரி கிளியரா தெரியுது. அடி உழணுங்க. ஏன்னா எப்படி சொல்றது, என்ன பண்ணாலும் கியூட் ரியாக்ஷன்லாம் ஏத்துக்க முடியாது, என்னால் ஏத்துக்கவே முடியலங்க. ஓப்பனா சொல்லுங்க, சௌந்தர்யாவோட ஹேட்டர்னு கூட வச்சுக்கோங்களேன். ஏன்னா காண்டாகுதுங்க. ஆக்சுவலா இப்போ எப்படி அருண் கூட தான் நம்மளுக்கு பிடிக்கல, இருந்தாலும் அருண் பண்ண விஷயம் கரெக்டான சப்போர்ட் பண்றோம்ல, அதே மாதிரி தான் சௌந்தர்யா பண்ற விஷயம் கரெக்ட்னா நான் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோல சௌந்தர்யாக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருப்போம். ஆனா மேட்டர் என்ன, அவங்க பண்ற விஷயம் இந்த விஷயம் ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப கேவலமா இருக்கு. சில விஷயம் மார்க் பண்ணும்போது அசிங்கமா தான் இருக்கு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பிஆர் டீம் வச்சு முட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தா எப்படி ஒத்துக்கிறது? அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்றேன். இது நிறைய சௌந்தர்யா ஃபேன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா என்னடா இவன் சௌந்தர்யாக்கு அகைன்ஸ்டா பேசுறான் அப்படின்னு நம்ம தோணும். தப்பு பண்ணவா தப்புன்னு தான் அவங்க சொல்ல முடியும், அதெல்லாம் கரெக்ட்னு சொல்ல முடியாது. நீங்க வேணா முட்டு கொடுக்குறதா நல்லா முட்டு கொடுத்துக்கோங்க. எனிவேஸ் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.